அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மத்தேயு 6வது அதிகாரம் இதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறது. ஜெபம், ஜெபத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் அதிகமாய் பேசுகிறது. எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க கூடும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஜெபத்தை பற்றி அதிகமாய் அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது. அல்லேலூயா. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் எப்படி ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. வாசிகளை யாராவது ஒருத்தங்க டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. போதும். இங்கு மாயக்காரனுடைய ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது. மாயக்காரன் ஜெபம் பண்ண விரும்புகிறான், ஆனா நோக்கம் சரியில்லை. நோக்கம் சரியில்லை. எதுக்காக ஜெபம் பண்றான்னா பெயர் பிரஸ்தாபத்துக்காக, பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஜெபம் பண்ணுகிறான். மனுஷனுடைய பார்வைக்கு ஜெபம் பண்ணுகிறான். மற்றவர்கள் தங்களை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ண விரும்புகிறான், ஆனா அவனுடைய நோக்கம் சரியில்லை. நீங்க அடுத்ததாவது 7வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். போதும். இங்கு இன்னொரு ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகளுடைய ஜெபம். அஞ்ஞானிகளுடைய ஜெபம் அவங்க செய்யறாங்க, ஆனா அவங்க எண்ணங்கள் தவறாய் இருக்கிறது. அவங்க எண்ணங்கள் தவறாய் இருக்கிறது. வீண் வார்த்தைகளை, அதிகமான வார்த்தைகளை போட்டு அலங்காரமான வார்த்தைகளை சொன்னா ஜெபம் கேட்கப்படும் என்று தவறாக எண்ணுகிறார்கள். வீணான வார்த்தைகளையும் அலங்காரமான வார்த்தைகளையும் சொல்லி ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படும் தவறாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லிட்டு இப்படிதான் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாடல் பிரேயரை இயேசு சீஷர்களுக்கு சொல்லித்தரார். அதுதான் 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 9வது வசனத்துல 8வது வசனத்துல வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிதா நமக்கு என்ன தேவை என்பதை என்ன செய்திருக்கிறார்? அவரு அறிந்திருக்கிறார். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அவர் தான் அறிந்திருக்கிறார்ல, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும்?
why do we pray? நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? பக்கத்துல உங்களை கேளுங்களேன், நாம ஏன் ஜெபம் பண்ணணும் கேளுங்க. கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் அதுக்கு பதில் சொல்லுவாரு. அல்லேலூயா. நாம ஏன் ஜெபம் பண்ணணும் அதுக்கு பதில் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, ஜெபம் என்பது நாம் தேவனோடு தொடர்ச்சியாக ஐக்கியம் வைப்பதன் மூலமாக அவரை மகிமைப்படுத்துவது, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. அல்லேலூயா. ஜெபம்னா என்னன்னா, தேவனோடு தொடர்ச்சியாக ஐக்கியம் கொள்வதன் மூலமாக அவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஜெபம் என்பதுன்னா என்னது? அவரோடு தொடர்ந்து ஐக்கியமா இருந்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் பரலோகத்தை திறக்கிற ஒரு திறவுகோல். கர்த்தர் நமக்கு ஜெபத்தை என்னவா கொடுத்திருக்கிறாரு? ஒரு திறவுகோலா, ஒரு கீ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்பது நம்முடைய லைஃப்ல ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. நம்முடைய டெய்லி லைஃப்ல நம்ம முதல் பிரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா ஜெபத்துக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. டெய்லி லைஃப்ல நம்ம டெய்லி சில காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறோம்? குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம், ட்ரெஸ் பண்றோம் இல்லையா, தூங்குறோம், சாப்பிடுறோம். இதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா ஜெபத்துக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒரு மாடல் ஜெபத்தை நமக்கு சொல்லி தரார். அந்த ஜெபத்துல முதலாவது, ஜெபம் தேவனை கனம் பண்ணுவதில் இருந்து துவங்குகிறது. அல்லேலூயா. ஜெபம் எதுல துவங்குகிறது? தேவனை கனம் பண்ணுவதில் இருந்து துவங்குகிறது. நீங்க வாசிங்க 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அல்லேலூயா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அல்லேலூயா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்க ஜெபம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா அவரை கனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இங்க ஜெபம்ங்கிறது ஏதோ ஒரு பெட்டிஷனை போட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிறது மட்டும் இல்ல. ஏதாவது தேவை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இந்த தேவை இருக்கு, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்ல ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு ஐக்கியம் கொள்வது அல்லது தேவனோடு வைத்திருக்கிற உறவு. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா அவரை கனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இங்கு பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாம யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? பிதாவை நோக்கி. அல்லேலூயா. நாம யார்கிட்ட ஐக்கியம் கொள்றோம்? யாரை நாம கனம் பண்றோம்னா நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. பரலோக தகப்பன். எப்படிப்பட்ட உறவுனா பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு தான் நம்முடைய பிதாவிடத்துல. நாம எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கி போறோம்னா ஒரு தகப்பன்கிட்ட போய் நெருங்கி போவது போல நாம அவர்கிட்ட என்ன செய்யறோம்? நெருங்கி போகிறோம். அல்லேலூயா. ஒரு வீட்டுல தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை தங்கள் தேவைகளுக்காக மட்டும் தகப்பன்கிட்ட போய் பேசினா தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுல தான் இருக்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்னு சொன்னா தகப்பனுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் இது வேணும், அது வேணும், அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன வரா, வேற எதுக்குமே வர்றது இல்லையே. ஒரு தகப்பனோடு நம்முடைய வீட்டுல இருந்தா தகப்பனோடு என்ன செய்யணும்? உறவாடணும், தகப்பனோடு அன்பு கூறணும், தகப்பனை நேசிக்கணும், தகப்பனுக்கு நன்றி சொல்லணும், தகப்பனுக்கு என்ன செய்யணும்? அவருடைய அன்பை என்ன செய்யணும்? நம்ம அன்பை அவர்கிட்ட வெளிப்படுத்தணும், அவர் செய்ததெல்லாம் நாம சொல்லணும்.
அப்ப தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகள்லாம் காலையில எஞ்சி அப்பாட்ட குட் மார்னிங் டேடின்னு சொல்றாங்க. படுக்க போகும்போது என்ன செய்யறாங்க? குட் நைட் சொல்லிட்டு தான் படுக்கிறாங்க. நம்ம வீடுகள்லாம் அப்படி சொல்றது கிடையாது. அப்படி நம்ம வீடுகள்லாம் சொல்றது கிடையாது. இனிமேலாவது சொல்ல பழகுங்க. குட் மார்னிங் டேடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஆனாலும் சொல்ல பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவை பார்த்துட்டு நீங்க எனக்கு செய்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு செய்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க. அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. அது போல தேவனிடத்துல நாம் என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறாரு. நாம ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்னா அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோக தகப்பன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கு அவரால் முடியும். அவர் நமக்கு கொடுக்கிறது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அதனால அவர் நம்மை நேசிக்கிறாரு. நாம் அவரிடத்துல தைரியமா போய் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பிதா அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்துல அப்படிதான் அவர் நமக்கு சொல்லித்தரார். நீங்க யார்கிட்டயோ போய் கேட்கல, நீங்க உங்க தகப்பனிடத்துல தான் போய் கேட்கிறீங்க. அல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன். ஜூஸ்ங்க பிதாவ அவர் தேவன், அவர் ரொம்ப பரிசுத்தமானவர், ரொம்ப தூரமா இருக்கிறார்னு நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு பிதாவுக்கு நமக்கு உள்ள ஒரு ஐக்கியத்தை இந்த ஜெபத்தில் நமக்கு சொல்லி தரார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்யணும்? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கிலீஷ்ல hallowed be the name அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை ஹானர் பண்றோம். அவர் என்ன செய்யறோம்? ஹானர் பண்றோம், அவரை கனம் பண்ணுகிறோம். அவருடைய கேரக்டர், அவருடைய நாமங்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துது, அவருடைய மெஜஸ்டியை வெளிப்படுத்துது. அவரை போய் என்ன செய்யறோம்? பணிந்து கொண்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீர் பரிசுத்தர் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நீர் சர்வ வல்லவர் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை துதிக்கணும். நம்முடைய ஜெபம் இதுலதான் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகும்போது தேவன் என்ன செய்யணும்? நல்லா துதிச்சு பாடி அவரை நல்லா சந்தோஷப்படுத்தி அவர் நாம வைத்திருக்கிற அன்பெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி அவர் செய்ததெல்லாம் சொல்லி அவரை துதித்து அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவரால் எவ்வளவு கூடும், இதெல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இதுலதான் நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நாம என்ன செய்யணும்? இப்படிதான் அவரை நல்லா நேசிச்சு நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? அவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கனம் பண்ணி அவரை அன்பு கூர்ந்து நாம என்ன செய்யணும்? அவரை அப்படியாக அவர்கிட்ட நெருங்கணும். ஒரு சந்தோஷத்தோட அவரை நல்லா துதிச்சு, ஒரு மாதிரி முறுமுறுப்போட, எரிச்சலோட, கசப்போட, எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, எனக்கு கொடுக்கலையே, 20 நாள் நான் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலையே, சரி போய் கேட்போம் அப்படின்னு ஒரு எரிச்சலோட, கசப்போட, வேதனையோட போய் கேட்காம அவர் செய்ததெல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்குள்ள சந்தோஷமா அப்பாட்ட போய் நெருங்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யணும்? துவங்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏதோ கடமைக்கு போய் ஜெபம் பண்றது இல்ல, ஏதோ வேண்டாம் விருப்பா ஜெபம் பண்றது இல்ல, காலையில ஏஞ்சி தூங்கி வழிஞ்சிட்டு ஜெபம் பண்றது இல்ல. ஒரு காலையில எழுந்திருச்ச உடனே யாரை சந்திக்க போறோம்? நம்ம பரம தகப்பனை சந்திக்க போறோம், நம்ம ராஜாதி ராஜாவை சந்திக்க போறோம், சர்வ வல்லவரை சந்திக்க போறோம். நம்மள அதிகமா இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவரை சந்திக்க போறோம். அந்த உணர்வுகளோட போய்
அவரை மகிமைப்படுத்தி ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய ஜெபம் என்ன செய்கிறதுனா பூமிய பரலோகமா மாற்றுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் பூமி என்ன செய்யுது? பரலோகமா மாற்றுகிறது. 10ஆம் வசனம் சொல்லுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. பூமிய பரலோகமா என்ன செய்யுது? மாற்றுகிறது. பரலோகம் தேவன் வாசம் பண்ணும் இடம். பரலோகத்தில் தான் தேவன் வாசம் பண்றாரு. அது ஒரு குறைவில்லாத பூரணமான சந்தோஷமான நன்மையால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பூமி பாவம் நிறைந்த, குறைவுள்ள, வறட்சியான, ஒரு அழுகை நிறைந்த, ஒரு துக்கம் நிறைந்த இடம். ஆனா இயேசுவின் நாமத்துல நாம ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பூமியை பரலோகமா அது மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபம் என்ன பண்ணுதுன்னா பூமியையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஜெபம் என்ன செய்யுது? பூமியும் பரலோகத்தையும். பரலோகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, நீங்க எந்த இடத்த ஜெபம் பண்றீங்களோ அங்குதான் பரலோகம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ற இடம் பரலோகமாய் மாறுகிறது. ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் பரலோகம். நீங்க ஜெபம் பண்ற இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால அது பரலோகமாய் மாறுகிறது. 10க்கு 10 இருக்கிற ரூமா இருந்தா கூட அது பரலோகம் தான். அல்லேலூயா. அது ஓடு வீடா இருந்தாலும் குடிசை வீடா இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ற இடம் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் ஜெபம் நம்முடைய பரலோகத்துக்கு பூமிக்கு உள்ள இடைவெளி என்ன செய்யுது? குறைக்குது. அல்லேலூயா. பரலோகம்னா நாம என்ன நினைக்கிறோம்? எங்கேயோ இருக்கு. செவ்வாய் கிழக்கத்துக்கு அந்த பக்கம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அல்லேலூயா. அப்படிலாம் இல்ல. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப க்ளோஸா கிட்டக வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை அப்படியே கொண்டு வருகிறது. ஏன் பரலோகமா மாறுதுன்னா தேவ பிரசன்னம் என்ன செய்யுது? நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்ளு. கர்த்தர் நம்ம மத்தியில வராரு. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யறாரு? கர்த்தர் நம்ம மத்தியில வராரு. வாசிங்க, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20:24 வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ பரலோகத்திலிருந்து தூக்கி போடுறது இல்லை நமக்கு. அல்லேலூயா. நம்ம இடத்துக்கு வராரு. நம்ம இடத்துக்கு வராரு. வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் கிட்ட வராரு. ரொம்ப நெருங்கி வராரு. அதனால்தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தத்தை நெருங்கி போகணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவர் வரார். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், நிறைய நாட்கள் சொல்றேன், என்ன கடங்காத நாட்கள் நான் ஜெபம் பண்றேன். எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையிலே கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அல்லேலூயா. பெயர் சொல்லி கூப்பிடுவார். பெயர் சொல்லி கூப்பிடுவார். தட்டுறதை நான் உணர்ந்திருக்கிறேன். தட்டி என்ன செய்வாரு? எழுப்புவதை நான் உணர்ந்திருக்கிறேன். பெயர் சொல்லி கூப்பிடுகிறத உணர்ந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தோட கதவை தட்டி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறத நான் என் கண்கள்ல பார்த்திருக்கிறேன். எத்தனை 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 நாட்கள் அவர் நம் அருகில் வருகிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் வருகிறது. அவர் சும்மா வர மாட்டார், ஆசீர்வாதத்தோட வருவார். அல்லேலூயா. அவரு நம்ம அருகில் வரார். நாம ஜெபம் பண்ணா நம்ம அருகில் வரார். எவ்வளவு பெரிய தேவன்! வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள மகத்துவம் உள்ள தேவன் நாம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம அருகில் வரார். அல்லேலூயா. நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்க வீடு பரலோகமா மாறும். ஜெபம் பண்ண வீடு குட்டி பரலோகமா மாறும். சண்டையின் ஆவிலாம் ஓடி போயிடும்.
வறுமை, வியாதி எல்லாம் காணாம போயிடும். தரித்திரத்துக்கு அங்க இடமே இருக்காது. பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் பரலோகமா மாற்றுவார். நீங்க டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்க, வீடு பரலோகமா மாறும். அல்லேலூயா. ஏன் சண்டை, ஏன் வாக்குவாதம், ஏன் எரிச்சல், ஏன் தரித்திரம், ஏன் குறைவு, ஏன் அழுக, ஏன் பற்கடிப்பு? ஜெபம் இல்ல. என்ன இல்ல? ஜெபம் இல்ல. தேவன் இல்ல. ஜெபம் இல்லைன்னா தேவன் இல்ல. ஜெபம் இருந்தா தேவன் இருப்பாரு. தேவன் இருந்தா அதுதான் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தைங்களா அப்புறமா சர்வீஸ் முடிச்சோடனே பாத்துக்கலாம். எல்லாரும் எல்லாம் என்ன கவனிங்க. அல்லேலூயா. அவங்க குழந்தைங்க விளையாட்டும், என்ன கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. ஜெபத்தினாலே தேவனுடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி செய்யப்படுகிறது? பரலோகத்துல அவருடைய சித்தம் நடக்கிறது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் என்ன செய்து நடக்குது. அல்லேலூயா. சித்தம்னா என்னன்னா தெலீமா. ஹீப்ரு வேர்டு என்னது? சரி, இது கிரீக் வேர்டு தெலீமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிசையர். என்னது? டிசையர், விருப்பம். விருப்பம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பிளான். பரலோகத்துல தேவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பிளான் அப்படியே பூமியில நடக்கணும்னா ஜெபம் பண்ணணும். பூமியில நடக்கணும்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பரலோகத்துல தேவன் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த திட்டங்கள்லாம் பூமியில நடக்கணும்னாலும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் இல்லாம தேவனுடைய திட்டங்கள் பூமியில் என்ன செய்யாது? நடக்காது. அதனால பலவிதமான பிரச்சனைகள், கர்த்தர் போட்டிருக்கிற பிளான் இங்க பூமியில் நடக்காம பலவிதமான சிக்கல், பிரச்சனை, அது இதுன்னு போட்டு குழப்பம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஜெபம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கடைசி நேரத்துல கூட ஜெபம் பண்றாரு. பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. தேவன் திட்டமிட்டாலும் தானா அந்த திட்டம் நிறைவேறது கிடையாது. ஜெபம் பண்ணும் போதுதான் அது நிறைவேறுது. அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் நம்மை ஜெபம் பண்ண சொல்றார். நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம் நிறைவேறதுக்காக ஜெபம் இல்ல. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் நிறைவேறதுக்காக தான் ஜெபம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறுவதற்கு அவர் தான் சித்தம் வச்சுட்டாரு. அது பாட்டுக்கு நிறைவேற போகுது. நாம ஏன் ஜெபம் பண்ணல? அவர் சித்தம் வச்சாலும், அவர் எல்லாம் திட்டமிட்டாலும் அது நடக்கணும்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலமா தான் அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பரலோகமா இந்த பூமி என்ன செய்யுது? மாற்றுகிறது. நம்முடைய வீட்டை மாற்றுகிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது சொல்றேன், இந்த காலையில சகோதரிகள் ஜெபம் பண்றீங்கல்ல, சும்மா மாயக்காரர்களை போல என்ன செய்யாதீங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு பேர் தான் மாய. என்னது? ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டு என்ன செய்யறது? தூங்கிட்டு இருக்கிறது. படுத்துக்கிட்டு தூங்குறது. அந்த போனை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் என்ன செய்யறதுல அங்க இருந்து பதில் சத்தம் என்ன வருது? குரட்ட சத்தம் தான் வருது அங்க. அப்ப தெரியுது, ஓஹோ தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது மாயக்காரர்கள். இது வெளியில என்னது? ஜெபம் பண்ற மாதிரி ஒரு நடிப்பு. ஆனா என்ன இல்ல, அப்படி என்ன தூக்கம் என்று முகத்தை கழுவி வச்சுட்டு உட்காந்து தூங்காம ஜெபம் பண்ணுங்களா? என்ன வேற என்ன வேலை பெருசா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண போறோம். மாயக்காரர்களை போல என்ன செய்யாதீங்க, ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தூங்காதீங்க. அல்லேலூயா. அதான் மாயக்காரர்களுடைய ஜெபம். அல்லேலூயா. தேவ சித்தம் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, நமது ஜெபம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அல்லேலூயா. அல்லது தேவைகளை பெற்றுக்கொள்கிறது. அதனால்தான் சொல்றாருங்க,
11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இங்கிலீஷ்ல give us today our daily bread. Give us today our daily bread. Prayer கான்ஸ்டன்டான டிபெண்டன்ஸ், கான்ஸ்டன்டா இருக்கணும். நம்ம தேவனை சார்ந்து இருப்பதுங்கிறது தொடர்ச்சியா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் அப்படி சார்ந்துகிட்டு இருக்கிறது இல்ல, கான்ஸ்டன்டா அவரையே சார்ந்து இருக்கணும். அப்படின்னா டெய்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்லி தராரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, இன்னைக்கு உரிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்ப இன்னைக்குதான் டெய்லி பிரேயர் டெய்லி பண்ணணும். அல்லேலூயா. மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதுமா? மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதுமா? இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதுமா? வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கலாம், மாசத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கலாம். டெய்லி ஆண்டவர் சொல்ற டெய்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இன்று என்ன நமக்கு டெய்லி தேவைகள் இருக்குல்ல, நமக்கு டெய்லி தேவைகள் இருக்கு. ஆண்டவர் டெய்லி பிரெட்னு இங்க சொல்லித்தரார். டெய்லி பிரெட்னா என்ன அர்த்தம்னா டெய்லி வாழ்வாதாரத்துக்குரியவைகள். அல்லேலூயா. ஏதோ அப்பம் மட்டும் இல்ல, சாப்பாடு மட்டும் இல்ல, டெய்லி நம்முடைய நீடு. நமக்கு டெய்லி ஸ்பிரிச்சுவல் நீடு இருக்கு, ஆவிக்குரிய தேவைகள் இருக்கு, சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல தெரிவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் டெய்லி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போய் டெய்லி என்ன செய்தாங்க, மன்னாவை பொறுக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் ஒரே நாள்ல மன்னாவை கொடுத்து மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போங்க, இந்த 40 வருஷம் உங்களுக்கு எல்லா மன்னாவையும் நான் கொடுத்துட்டேன், நீங்க மொத்தமா சாப்பிட்டுங்கலாம் சொல்லல. அல்லேலூயா. கர்த்தர் டெய்லி டெய்லி வாழ்றார். அல்லேலூயா. டெய்லி என் சமூகத்துக்கு வா, டெய்லி போய் நீ பொறிக்க, நான் டெய்லி உனக்கு கொடுக்குறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புறார். அல்லேலூயா. ஜெபம் ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம்ல, அதனால சின்ன வயசுல ஒரு கதை படிச்ச எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பையன் அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் படிக்க சொன்னா என்ன சொல்லுவானா, நாளைக்கு படிச்சுக்கிறேன், நாளைக்கு படிச்சுக்கிறேன், நாளைக்கு படிச்சுக்கிறேன். நான் அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், இவனுக்கு பாடத்தை கத்து தரணும் அப்படின்னுட்டு என்ன சொல்லிச்சான், சாப்பாடு ஒரு நாள் என்ன செய்யலையா, ஒரு நாள் என்ன செய்யல, சாப்பாடு செய்யல. என்னம்மா சாப்பாடு இல்லையா, நாளைக்கு சமைச்சிக்கலாம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுச்சான். 2வது நாள் என்ன செய்யல, சாப்பாடு கொடுக்கல, செய்யல. என்ன சொல்லுங்க, சாப்பாடு இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்ப கேட்டேன்னா, எப்படி ஒட்டு மொத்தமா 3 நாள் சாப்பாட எப்படி மொத்தமா சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டானா. அந்த அம்மா சொல்லிச்சான், அது போலதான் ஒட்டு மொத்தமா எப்படி மொத்தமா படிக்க முடியும், மொத்தமா எப்படி படிக்க முடியும். அன்னைக்கு ஒழுங்கா படிச்சுன்னா அன்னைக்கு உனக்கு சோறு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அவரை தான் தேடி நிக்கணும். டெய்லி பிரெட் ஆண்டவர் கொடுக்கிறார். நாம டெய்லி சாப்பிடாம மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா என்ன ஆகும், ரொம்ப வீக் ஆயிடுவோம், மெலிந்து போயிடுவோம், செத்தே போயிடுவோம். என்ன செய்வோம், செத்து போயிடுவோம். நாம ஜெபம் பண்ணலன்னா நம்முடைய ஆவிக்குரிய என்ன செய்வோம், வீக் ஆயிடுவோம். ஆவிக்குரிய லைஃப்ல ரொம்ப வீக் ஆயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, நானே ஜீவப்பம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். இயேசு அவருடைய வசனத்தை தரார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் ஆகாரமா உட்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அப்பதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா.
என்னை கேளும் ஆண்டவர் சொல்றார், என்னை கேளு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. அப்பாட்ட போய் கேளுங்க, டெய்லி கேளுங்க, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போது கேளுங்க. கர்த்தர் நாம எப்போ ஜெபம் பண்ணுவோம்? காலையில ஜெபம் பண்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் டைம். ஏன்னா காலையில கொடுத்தாதான் அன்னைக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. நைட்டு போய் ஆண்டவரே அன்றன்று இன்றைக்கு உரிய ஆகாரத்தை எனக்கு தர, படிக்கிற நேரத்துல எப்படி ஆகாரத்தை உனக்கு ஆண்டவர் தருவார்? காலையில கேட்டுட்டீங்கன்னா உனக்கு ஆகாரத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. படுக்கிற நேரத்துல ஆகாரத்தை வாங்கி நைட்டு வச்சுக்க முடியாது. இன்னொன்று நான் சொல்றேன், ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிஸ். அவ்வளவுதான். அடுத்த நாள் தரமாட்டார். என் அனுபவத்துல நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கலான்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்குதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு நீங்க வரலன்னா இன்னைக்கு உரியது கிடையாது. அடுத்த நாளுக்குரியது வேணா ஆண்டவர் தருவார். இன்னக்குரியது அவ்வளவுதான் மிஸ். எத்தனை பேர் மிஸ் பண்ண விரும்புறீங்க? யாராவது உங்க ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ண விரும்புறீங்களா? அல்லேலூயா. ஜபத்தை விரும்பலன்னா உங்க ஆசீர்வாதத்தை விரும்புவேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜபத்தை தள்ளி போட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், அன்றைக்கு வா. அல்லேலூயா. அதனது ஆசீர்வாதம், அன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் போய் வாங்கிக்கலாம், சரி இன்னைக்கு என்ன இல்லைன்னா இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 40 நாள் வந்தா 40 நாளுக்குரிய ஆசீர்வாதம், 21 நாள் வந்தா 24 ஆசீர்வாதம், 39 நாள் வந்தா 39 நாளுக்குரிய ஆசீர்வாதம், ஒரு நாள் வந்தீங்கன்னா ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் பாஸ்டர், எனக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து டெய்லி தான் எப்படி வர முடியும்? அல்லேலூயா. வர முடியாத ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றேன், இந்த டைம்ல அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க. அல்லேலூயா. சரியா? ஆனா வந்துருங்க, ஒரு 10 நாளாவது வாங்க, 10 நாளாவது வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4வது, ஜெபம் நமக்கு பரிபூரணமான விடுதலையை கொடுக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றது? 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இங்கு கடன் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார். இந்த கடன் என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாருன்னா பாவம். எதுக்கு பயன்படுத்துறாரு? பாவம். Sin is our debt. பாவம் தான் நம்முடைய கடன். பாவம் தான் நம்முடைய கடன். கடனை வாங்கிட்டு கொடுக்கலன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஜெயில். என்னது? ஜெயில். அப்ப ஜெயில இருந்து விடுதலை அடையணும்னா நம்முடைய கடனை நாம அடைக்கணும். இல்லைன்னா கடனுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய கடனை நம்மால அடைக்க முடியாது. அல்லேலூயா. அதனால டெய்லி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. டெய்லி சின். நாம ஒரு தடவை நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளாம் ரட்சிக்கப்பட்டாச்சு. நம்ம என்ன பாவமே செய்யறது இல்லை? என்ன பாவம் செய்யறதுல காலையில இருந்து யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பாவம் செஞ்சிருப்பீங்க. இல்ல பாஸ்டர் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? லேட்டா வந்தீங்களா? ஒரு பாவம். லேட்டா வந்தீங்களா? என்ன காலையில ஒண்ணுமே செய்யலையே பாஸ்டர், லேட்டா வந்தீங்களா? அது ஒரு பாவம். அதனால டெய்லி நம்முடைய பாவங்கள் என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். நம்முடைய பாவங்கள் என்ன செய்யணும்? உன் பாவத்தை அறிக்கையிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு மன்னித்து இறங்குவார். டெய்லி நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள், மீறுதல்கள் நாம விரும்புறோமோ விரும்பலையோ சில நேரத்தில் செஞ்சிடறோம். அல்லேலூயா. அதுக்காக அறிக்கை செய்யறதுக்காக பாவம் செய்யக்கூடாது. அறிக்கை செய்யறதுக்காக பாவம் செஞ்சுட்டு மன்னிக்கலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. பாவம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதுதான்.
அதான் செய்யறோம். அதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. டெய்லி கன்ஃபஸ், ஆண்டவர்கிட்ட டெய்லி கன்ஃபஸ் பண்ணணும் உட்கார்ந்து. இந்த ஆர்சி சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபாதர் என்ன செய்வாருங்க, ஒரு சேருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஃபாதர் என்ன பண்ணுவாரு, ஒரு சேருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பார். ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க, இந்த பக்கம் சேருக்கு இருந்தால தங்கள் பாவத்தை அறிக்கை செய்துட்டு போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது உணர்வுகளோட செய்தா, உணர்வுபூர்வமா உண்மையா செஞ்சா சரிதான், தப்பு இல்லை. உணர்வுபூர்வமா உண்மையா செஞ்சா அது சரிதான், அது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா உணர்வே இல்லாம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு ஒரு என்னது சம்பிரதாயமா போய் என்ன செய்யக்கூடாது, அறிக்கை செய்யக்கூடாது. கர்த்தர்ட்ட அறிக்கை செய்யும். நம்மலாம் இந்த இன்டர்லாம் வந்து யாரும் சொல்ல வேணாம். அது சொல்ல விரும்பினீங்கனாலும் நான் கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கேட்டுக்கிறேன், கேட்டு உங்களுக்காக ஜெபம் பண்றேன், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்லலைன்னா நீங்க தனியா கர்த்தர்ட்ட உட்கார்ந்து என்ன செய்யுங்க, போய் அறிக்கை எடுங்க. அல்லேலூயா. அது ஒரு மனுஷன் அறிக்கை செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லதுதான், நல்ல விஷயம் தான். சில விஷயத்தை நாம என்ன செய்யணும், ஓப்பனா நம்ம வந்து, ஆனா எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் அல்லது ஒரு போதகர் அல்லது உங்களுக்காக உங்க நலம் விரும்பி அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், அறிக்கை செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. டெய்லி டஸ்ட்டை கிளீன் பண்ணணும், டெய்லி டஸ்ட்டை கிளீன் பண்ணணும். அல்லேலூயா. டெய்லி வீட்டை கிளீன் பண்றீங்களா இல்லையா? எத்தனை பேரு? அல்லேலூயா. மாப் போட்டு எத்தனை பேர் தொலைகிறீங்க? பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சு பாத்தீங்க, என்னைக்காவது அழுக்கா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சு ஒவ்வொரு வாரமும் ரமேஷ் தான் என்ன செய்வேன்னா, ஒரு அழுக்கு விடாம மாப் போட்டு அந்த என்னது லைசால்லாம் போட்டு கிளீன் பண்ணி கிளீனா வச்சுக்குவோம். ஒரு 4 வாரம் அதை கிளீன் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? அழுக்கா இருக்கும், டஸ்ட் படிஞ்சு போயிருக்கும். நம்ம லைஃப்பும் அப்படிதான். டெய்லி வீட்டை கிளீன் பண்றவங்க வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா கிளீனா இருக்கும். அல்லேலூயா. டேபிள் எல்லாத்தையும் டெய்லி கிளீன், ஜன்னல் டேபிள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நல்லா கிளீன் பண்ணி வச்சீங்கன்னா வீடு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். சில வீடுகள்லாம் போனா இதெல்லாம் கிளீன் பண்ணிருப்பாங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு பாழடைஞ்ச வீடு மாதிரி ஒட்டடை கட்டடெல்லாம் என்னது, அப்படியே ஒட்டடெல்லாம் அதுல கரப்பாம்பூச்சி, அந்த பூச்சி இந்த பூச்சிலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். லைஃப்பும் அப்படிதான். டெய்லி ஆண்டவர்கிட்ட கழுவணும் உட்கார்ந்து. நம்முடைய பாவங்கள் என்ன செய்யணும்? ரோட்ல போறீங்க வரீங்க, டெய்லி நம்ம குளிக்கிறோம்ல, டெய்லி என்ன செய்யறோம், நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம். நம்மள ஒரு மாசம் குளிக்கணும்னா என்ன ஆகும்? என்ன ஒன்றாகாது. பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. டெய்லி பல்லு வளர்க்கணும். பல்லு வளர்க்கணும்னா என்னது, யாரும் பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட, வேற ஒண்ணும் இல்லை, யாரும் பேச மாட்டாங்க. அதனால டெய்லி கிளீனிங், டெய்லி ரிப்பண்டன்ஸ். டெய்லி என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏதாவது உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேனா, தப்பு செஞ்சுட்டேனா, எதுல நான் மனம் திரும்பணும்? நான் யாரையாவது காயப்படுத்திட்டேன்னா நான் மனம் திரும்புறேன். யாரையாவது நான் என்ன செய்த துக்கப்படுத்திட்டேனா, கோவப்பட்டு பேசிட்டேனா, அல்லது ஏதாவது பொய் சொல்லிட்டேனா, அல்லது நான் என்னது கீழ்ப்படியில உனக்கு உமக்கு அப்படின்னு டெய்லி ஆண்டவர்கிட்ட ரிப்பண்டன்ஸ். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய லைஃபை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. மனம் டெய்லி மனம் திரும்பணும். இந்த விஷயத்துல நான் சரியில்லை ஆண்டவரே, உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து கேட்கணும். ஆண்டவரே நான் இந்த எந்த காரியத்துல இன்னைக்கு நான் மாறணும், உமக்கு நான் விரோதமா இன்னைக்கு என்னத்தை நான் செஞ்சிட்டேன், அல்லது நான் யாருக்கு விரோதமாவது ஏதாவது பேசிட்டேன்னா, யாரையாவது காயப்படுத்திட்டேன்னா, ஏதாவது நான் பொய் சொல்லிட்டேனா, இன்னைக்கு ஏதாவது நான் பொய் சொன்னா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியத்தை நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியல, என் தாய் தகப்பனுக்கு நான் என்ன கீழ்ப்படியல, என்ன நான் செய்ய மறந்துட்டேன், என் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அதான் செய்யலையா, எனக்கு கொடுத்த கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன்னா, டெய்லி ரிப்பண்டன்ஸ். அல்லேலூயா.
டெய்லி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியம் இல்லாததெல்லாம் எடுத்து போட ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் கமிட்மெண்ட், ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? உட்கார்ந்து கமிட் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்லித்தராரு. என்ன சொல்றாரு? எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ரெண்டு விஷயத்தை செய்யணும். ஒண்ணு, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்னு, என் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது போல. அப்படின்னா என்ன செய்யணும்னா, நாம மற்றவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் என்ன காயப்படுத்தினாங்க, என்ன டெய்லி நம்ம பாதிக்கப்படுவோம். நம்மளை வேதனைப்படுத்துற ஆள் இருக்கா. ரோட்ல போகும்போது நம்மள ஏதாவது சொல்லிட்டு போவான், திட்டிட்டு போவான். ரோட்ல போகும்போது சொல்லுவான். அந்த ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும்போது, வேலைக்கு போற இடத்துல, வீட்டுக்கு பக்கத்துல, நான் டெய்லி நாம நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனா அன்னைக்கு உட்கார்ந்து எல்லாரையும் மன்னிச்சிடணும். அல்லேலூயா. எல்லாரையும் என்ன செய்யணும்? வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா சூரியன் மறையறதுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? கோபம் தணிஞ்சு போயிடணும். ஒருத்தவங்க மன்னிச்சிடணும். அல்லேலூயா. நைட்டு கோபத்தோட படுக்க கூடாது. கணவன் மனைவி நைட்டு என்ன செய்யக்கூடாது? கோபத்தோட இந்த பக்கம் திரும்பிட்டு படுத்தீங்கன்னு நடுவுல பிசாசு படுத்து கிடக்கும். நடுவுல பிசாசு படுத்து நாளுக்கு நாள் என்ன செய்யும்? எட்டி உதச்சி இந்த பக்கம் பெருசாக்கி ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கிடும். அதனால நைட்டு சாத்தான நடுவுல படுக்க விடக்கூடாது. நைட்டு சாத்தான நடுவுல படுக்க விடக்கூடாது. சண்டை போட்டு படுத்தீங்கன்னா, சமாதானம் இல்லாம படுத்தீங்கன்னா, சாத்தான் நடுவுல படுத்து கிடப்பான். அல்லேலூயா. அதனால சூரியன் மறையறதுக்கு முன்னாடி மன்னிச்சணும். அல்லேலூயா. சூரியன் மறையறதுக்குள்ள மன்னிச்சுட்டு ஒன்னாயிடணும். அல்லேலூயா. எல்லாத்தையும், கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, சகோதர சகோதரிங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாருமே, குடும்பத்திலையும் சரி மற்றவங்கள்ட்டையும் சரி, யார் யாரை மன்னிக்கணுமோ மன்னிக்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டுடணும். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் பெற்றோர்கள்ட்ட ஏதாவது தப்பு செஞ்சிட்டா போய் மன்னிப்பு கேட்கணும். என்ன செய்யணும்? மன்னிப்பு, என்ன மன்னிச்சிடுங்க, நான் இன்னைக்கு இதை செஞ்சிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லல, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க மன்னிப்பு கேட்கணும். போய் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன செய்யணும்? நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, நான் இந்த வார்த்தையில எதிர்த்து பேசிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பு கிடையாது. பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல, ஏன்னா நாமளும் என்ன செய்யறதுல புரிஞ்சிக்காம சில நேரத்தில் அடிக்கிறது, பேசுறது, திட்டுறது, சபிக்கிறது, கோபப்படுத்துறது பிள்ளைகளை. அதனால நாமளும் என்ன செய்ய, பிள்ளைகள்கிட்ட போய் என்ன செய்யணும்? மன்னிச்சிருப்பா அப்படின்னு நாம மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. நாம கேட்டாலும் நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட கேட்கும், இல்லைன்னா கேட்காது. அல்லேலூயா. அதனால மன்னிக்கணும், மன்னிப்ப கேட்கணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்ததாவது ஜெபம் நம்ம எல்லா தீமையில இருந்து என்ன செய்யுது? நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. ரட்சித்துக் கொள்ளும். சோதனை டெய்லி நாம ஜெபம் பண்றதுனால கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். டெய்லி ஜெபம் பண்றதுனால கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். டெய்லி ஜெபம் பண்றதுனால நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார், சபையை பாதுகாக்கிறார். பிசாசு நம்மை சோதிக்க வருகிறான். அல்லேலூயா. எல்லா சோதனையும் கர்த்தரே கொடுக்கறது இல்ல, சாத்தானும் நம்மளை என்ன செய்யறான்? சோதிக்கிறான். அவனுக்கு பேர் என்னது? சோதனைக்காரன். பிசாசு. வாசிங்க யாக்கோபு 1:13-14 வாசிங்க. யாக்கோபு 1:13-14.
சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க அல்லேலூயா. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பொல்லாங்கு நமக்கு தேவன் செய்கிறது இல்ல. பொல்லாங்கு தேவன் நமக்கு. அப்ப பொல்லாங்கு யார் செய்யறா? பிசாசு. கர்த்தர் என்ன சோதிக்கிறார்? கர்த்தர் என்ன சோதிக்கிறார்? கர்த்தர் உன்னை எப்பொழுதும் சோதிச்சுக்கலாம் இருக்க மாட்டார். அல்லேலூயா. பொல்லாங்கினால் உனக்கு சோதிக்க மாட்டார். பிசாசு தான் உன்னை சோதிக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஆமா, நீங்க ஜெபம் பண்றீங்களோ, நீங்க பிளான் பண்றீங்களோ, பிசாசு பிளான் போட்டுரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பைக் அனுப்புறேன் நானு, ஒரு பைக்க அனுப்புறேன் நான். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. பிசாசு பிளான் பண்றா. ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அந்த பிளான் எல்லாம் என்ன செய்வாரு? நொறுக்கி போட்டுருவார். அல்லேலூயா. எல்லா தீங்கையும் கர்த்தர் நமக்கு விலக்கி ரட்சிப்பார். ஜெபம் பண்ணாத போதே கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார்னா, ஜெபம் பண்ணினா இன்னும் எப்படி பாதுகாப்பாரு? அல்லேலூயா. ஜெபம் பண்ணா இன்னும் எப்படி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார்? ஒரு முறை நாங்கெல்லாம் ஊழியக்காரங்களாம் டூர் போவதற்காக வேன்லாம் எடுத்துட்டு ஜெபம் பண்ணேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணா ஒரு தரிசனம் பார்த்தேன். அப்படியே ஒரு தூதன் வந்து அந்த வண்டி மேல, அந்த வேன் மேல வந்து அப்படி போய் உட்கார்ற மாதிரி என்ன செய்தேன், ஒரு தரிசனம் பார்த்தேன். அப்புறம் நான் எனக்கு ரொம்ப டக்குன்னு ஒரு கண்ணில் செகண்ட் வந்து தெரிஞ்சுட்டு போச்சு. அப்படி நாங்கள் நைட்டு போகும்போது, டிராவல் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, மிட் நைட்ல டிரைவர் தூங்கிட்டான். டிரைவர் என்ன செய்தான், தூங்கிட்டு அது வந்து சிங்கிள் ரோடு, இப்படி போயிட்டான். இந்த பக்கம் போயிட்டான். எதிர்ல வண்டி வேகமா வருது. வண்டி வந்து நாங்கெல்லாம் கத்தி, அப்புறம் அவன் டர்ன் பண்ணி இவன் டர்ன் பண்ணி கர்த்தர் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. ஒருத்தி அன்னைக்கு மட்டும் கர்த்தர் பாதுகாக்கலன்னா அத்தனை பேரும் காலி. அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருந்தான் நைட்டு. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தீங்குக்கு விலக்கி ரட்சிக்கிறாரு. நாம ஜெபம் பண்ணணும் டெய்லி. வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஜெபம் பண்ணு, எழுந்திருச்சு ஜெபம் பண்ணு. உனக்கு சத்துரு உனக்கு விரோதமா என்ன செய்யறான்? தீங்கு. எனக்கு கர்த்தர் நிறைய விஷயத்த சொல்லுவார். இந்த சில்வானஸ் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் கரெக்டா சொல்லுவார், எழுந்திருச்சு ஜெபம் பண்ணு. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. நான் உட்காந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் சில நேரத்தில் அசட்டை பண்ணிட்டு தூங்கி இருக்கிறேன், கரெக்டா வந்திருக்கும். வியாதி வந்து ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போறத கர்த்தர் நம்ம காண்பிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வரப்போறத சில நேரத்துல காட்டுவார். ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபத்திலேயே நம்ம வீழ்ச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வரப்போறதெல்லாம் கர்த்தர் சொல்லுவாரு. இதுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணு சொல்லுவார். சும்மா கொட்டாவி விட்டு தூங்கிட்டு இருந்தா சாத்தான் வந்து என்ன செய்வான், டங்கு 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 கொட்டிட்டு போயிட்டே இருப்பான். தலையில வீங்கின பிறகுதான் தெரியும், ஐயோ மண்டையில முட்டையா என்ன செஞ்சிச்சு இங்கிச்சே. நாமெல்லாம் என்னன்னா வந்த பிறகு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறோம். வந்த பிறகு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறோம். கர்த்தர் முன்னாடியே காண்பிச்சிடுவார் இதெல்லாம் நடக்க போகுது. அல்லேலூயா. நல்லா ஜெபம் இடத்துல வீழ்ச்சி இருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஸ்மூத்தா லைஃப் போகும். வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளே இல்லாம சர்வசாதாரண நல்லா அழகா போகலாம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஜெபம் பண்றவங்க அதிகமான அலைச்சல், அதிகமான பாதிப்பு, அதிகமான வேதனை எல்லாம் கடந்து போக மாட்டாங்க. கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்பார். ஏன் பலவிதமான பிரச்சனை, சோதனை, பலவிதமான நெருக்கம், எதிர்ப்பு, போராட்டங்கள் ஜெபம் ஒழுங்கா பண்ணாதனால்தான். சாத்தான் வந்து எதையாவது நமக்குள்ள என்ன செய்வான், ஒரு சண்டையை உண்டு பண்ணிட்டு போயிடுவான், அல்ல ஒரு வியாதியை போட்டு போயிடுவான், ஏதாவது ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டு போயிடுவான், ஏதோ ஒரு வியாதியை கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம பண்ண நம்ம பிள்ளைய ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம இல்லைனாலும் நம்ம பிள்ளைய ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதனால ஜெபம் பண்ணணும். டெய்லி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா.
வேலைக்கு போயிட்டாங்களா புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற சகோதரிகள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக, வெளியில போன புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. திரும்பி வரும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல இருந்து வெளில வரும்போது ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தீமை இன்றி கர்த்தர் என்ன செய்வாரு? காப்பார். ஜெபம் பண்றது 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் எப்ப ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப மீறிலாம் என்ன செய்ய மாட்டாரு? சோதனைய அனுமதிக்க மாட்டாரு. சோதனை அனுமதிச்சால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்க உண்டு பண்ணுவார் ஜெபம் பண்ணினால். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:3. சீக்கிரமா முடிச்சிடலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தீமையிலிருந்து என்ன செய்வாரு? விலக்கி காத்துக் கொள்வார். யோவான் 17:15 வாசிக்கலாம். இயேசு ஜெபம் பண்றாரு. யோவான் 17:15. யோவான் சுவிசேஷம் 17:15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இயேசு நமக்காக வேண்டிக் கொள்றார். அல்லேலூயா. என்ன தீங்கு வராதபடிக்கு என்ன செய்யற? நமக்காக வேண்டிக் கொள்றார். அதனால ஜெபம் பண்ணணும். தீமை வராதபடிக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேரு இந்த மனப்பாடமா இதையே சொல்லிட்டு போயிடுவாங்க. இது என்ன செய்வாங்க? இந்த இந்த ஜெபம் அதற்கு என்னது? அதான் ஆண்டவருடைய ஜெபம். அதுக்கு பேர் என்னது? லார்ட்ஸ் பிரேயர். லார்ட்ஸ் பிரேயர். இந்த லார்ட்ஸ் பிரேயர் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? ஜெபம் முடிஞ்ச உடனே அதை ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்ன சொல்றோன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை உணர்ந்துலாம் சொல்றது கிடையாது. பரமண்டல பிதாவை முடிய ராமனுடைய ராஜ்யம் வருதாக முடிய சித்தப்படலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை உணர்ந்து சொல்லணும். என்ன செய்யணும்? உணர்வே இல்லாம என்ன சொல்றோன்னே தெரியாம சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் சொல்றோம் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதை கூட உணர்ந்தா சொல்றோம். எல்லாரும் உணர்ந்து சொல்றவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். முடியுதுன்னு சந்தோஷத்துல சொல்றீங்க. முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்துல சொல்றது வழி, உணர்ந்து சொல்றது கிடையாது. அல்லேலூயா. அடுத்ததாவது ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு நம்மை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. என்ன சொல்லுது? ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே, எந்தெந்தைக்கும் உம்முடையவைகளே. அல்லேலூயா. இந்த இது சில மேனுஸ்கிரிப்ட்ல இல்ல. இந்த பகுதி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கு உம்முடையவைகளே. இங்கிலீஷ் பைபிள்ல NIV-ல இருக்காது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மட்டும் இருக்கும். இது என்ன ஜெபம்னா, இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது இதை சொல்லிதான் முடிப்பாங்க. ஜெபத்தை முடிக்கும் பொழுது இதை சொல்லி முடிப்பாங்க. இது ஒரு ட்ரெடிஷன். இது எங்க இருக்குன்னா 1 நாளாகமம் 29:11 வாசிக்க. 29:11. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள். அல்லேலூயா. என்னன்னது? மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் உடையவைகள், மகத்துவமும் உடையவைகள். வாசி ஃபுல்லா.
வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, எல்லாருக்கும் தலைவராய் இருக்கிறீர், உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம், 2 வசனமும் எவ்வளவு அருமையான வசனம். அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் மகத்துவமும் எல்லாமே உம்முடையது. எந்த மனுஷனையும் ஐஸ்வர்யவனாக்கவும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும்னு அவர்கிட்ட என்ன செய்யறது? சரணடைஞ்சு முழுசா அர்ப்பணிக்கிற ஜபம் தான் இந்த ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம் பண்ணினா ஜபத்தை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பாரு. ஜபன்றது என்னது? டெய்லி அவரோடு வைத்திருக்கிற ஒரு உறவு. அல்லேலூயா. நாம ஜபம் பண்ணும் பொழுது பூமிய பரலோகமா மாற்றுகிறோம். அல்லேலூயா. நாம ஜபம் பண்ணும் பொழுது என்ன கிடைக்குது? நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. நாம நம்முடைய பாவங்களை மன்னிப்புக்காக நாம டெய்லி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நம்மளை சுத்திகரிக்கிறாரு. நாம ஜபம் பண்ணும் பொழுது நம்மை கர்த்தர் தீமையிலிருந்து பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. நாம ஜபம் பண்ணும் பொழுது நாம கர்த்தருக்கு நம்மை முழுசா அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் இந்த பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எழுந்திருந்து கர்த்தத்தை ஒப்பு கொடுப்போம். ஜப ஆவிய கர்த்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.